வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கடந்த வாரம் இந்தியா மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல்கள் கடும் சறுக்கலை சந்திக்க காரணம் பாகிஸ்தானின் பெரும்பாலான சீன தயாரிப்பு ஆயுதங்கள் மட்டுமல்ல, பாகிஸ்தான் ஆளற்ற விமானங்கள் சுற்றித் திரியும் வெடிப்பொருட்கள் மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகளை ஏவிய போது அவற்றால் இந்தியாவின் உறுதியான வான் பாதுகாப்பு அமைப்பை ஊடுருவ முடியவில்லை. பகல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானை தளமாக கொண்டு தீவிரவாத முகாம்களுக்கு எதிராக இந்தியா தொடங்கிய தண்டனை தாக்குதல்கள் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் நடத்தப்பட்டன. அந்த விமான தாக்குதல்களின் பின்னர் பாகிஸ்தானின் பதிலடி தாக்குதல்கள் எப்படி இருக்கப் போகின்றது என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. இந்திய உளவுத்துறை எம்ஐக்கு கிடைத்த உளவு தகவல்களின் அடிப்படையில் பாகிஸ்தானில் இந்திய எல்லைக்குள் உள்ள ராணுவ தளங்கள் மீது ஏவுகணை மற்றும் ஆளட்ட விமான தாக்குதல்களை திட்டமிடுகிறது. எம்ஐ என்பது இந்திய ராணுவத்தின் உளவுத்துறை. அவர்களது உளவு தகவலின்படி பாகிஸ்தானின் முக்கிய தாக்குதல் இலக்காக இந்திய விமானப்படையின் ஆதம்பூர் விமான தளம் இருக்கலாம். இந்த உளவு தகவல் உடனடியாக இந்திய விமானப்படையின் ஆதம்பூர் விமான தளத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. இந்திய விமானப்படையின் இரண்டாவது பெரிய விமான தளமான ஆதம்பூரை சுற்றியுள்ள வான்வழி எதிர்பார்ப்புகளால் நிறைந்திருந்தது. ஆதம்பூர் விமான தளம் இந்தியாவின் மேற்கு வான் பாதுகாப்பின் நங்கூரம். இந்த பிராந்தியத்தில் பொதுமக்கள் இந்திய விமானப்படை IAF-இன் போர் விமானங்கள் வானத்தில் கர்ஜிப்பதை பார்த்து பழக்கப்பட்டனர். மே 7 இரவு இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக தாக்குதல்களை தொடங்கிய போது கூட இந்திய போர் விமானங்கள் ஆதம்பூர் விமான தளத்திலிருந்து புறப்படும் சத்தத்தை கேட்க முடிந்தது. இந்த விமான தளம் இந்தியா பாகிஸ்தான் எல்லையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 1965 மற்றும் 1971 போர்களின் போது IAF-இன் ஈட்டியின் முனையாக இருந்தது. ஆபரேஷன் சிந்தூரின் தாக்குதல் முதல் கட்டத்தின் போது இந்த விமான தளம் எல்லைக்கு அருகாமையில் இருந்ததால் இந்த தளத்திலிருந்து MiG-29 விமானங்கள் விமான தாக்குதல் நடவடிக்கைகளுக்காக எல்லை பகுதிக்கு விரைவாக செல்ல முடிந்தது. பாகிஸ்தானின் தீவிரவாத உள்கட்டமைப்பில் போர் விமானங்கள் துல்லியமான தாக்குதல்களை நடத்தும் ஏவுதளமாக இந்த தளம் செயற்பட்டது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதல் கட்டம், அதாவது தீவிரவாத தளங்கள் மீதான தாக்குதல்கள் நடந்ததை தொடர்ந்து பாகிஸ்தானின் பதிலடி தாக்குதல்களுக்கு தயாராக இருப்பது போல் ஆதம்பூர் நகரமே அமைதியில் மூழ்கியது. கேள்வி பாகிஸ்தானின் பதிலடி தாக்குதல் நடக்குமா இல்லையா என்பது அல்ல, தாக்குதல் எப்போது என்பதுதான் கேள்வி. மே 8 இரவு மின்தடை அறிவிக்கப்பட்டது. 1971 போருக்கு பின்னர் நகர் முழுவதும் அறிவிக்கப்பட்ட முதல் மின்தடை இது. 1971 ஆதம்பூர் விமானப்படை தளம் IAF-இன் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கும் பாகிஸ்தானுக்கு எதிராக ஆழமான ஊடுருவல் தாக்குதல் பணிகளை தொடங்குவதற்கும் ஒரு அரங்கமாக இருந்தது. அப்போது ஆதம்பூர் விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட போர் விமானங்கள் பாகிஸ்தானுக்குள் எல்லை தாண்டிய தாக்குதல்களில் பங்கேற்று பாகிஸ்தான் ராணுவத்தின் விநியோக பாதைகள் மற்றும் தகவல் தொடர்பு வலையமைப்புகளை அழித்து விட்டன. அதற்கு முன்பு நடந்த போரில் 1965 ஆதம்பூரை முடக்க பாகிஸ்தான் ராணுவம் ஒரு துணிச்சலான பராகமாண்டோ தாக்குதலை நடத்தியது. ஆதம்பூரில் உள்ள கிராமத்தின் நடுவில் உள்ள மைதானத்தின் நள்ளிரவு நேரத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தின் பராத்துறுப்புகள் இறக்கிவிடப்பட்டனர். அவர்கள் யாரும் அறியாமல் பதுங்கி சென்று ஆதம்பூர் விமான தளத்தை தாக்க வேண்டும். ஆனால் நாய்களின் குறைப்பு அவர்களின் இருப்பை காட்டியது. கிராமவாசிகள் நிலைமையை தாங்களாகவே கையாண்டனர். ஆதம்பூர் விமானப்படை தளத்தை சுற்றியுள்ள கிராமங்கள் கடந்த கால போர்களில் இப்படியான பல கதைகளை சொல்கின்றன. சரி, கடந்த காலத்தை பின்னர் பார்க்கலாம். தற்போது நடந்த தாக்குதலின் போது ஆதம்பூரில் என்ன நடந்தது? மே 7 சூரியன் மறைய தொடங்கியதும் முழு ஆதம்பூர் கிராமமும் இருளில் மூழ்கியது. விமான தாக்குதலை அறிவிக்கும் காதை கெடுக்கும் சைரன் மூலம் அமைதி கலைக்கப்பட்டது. ஒலிபெருக்கி அறிவிப்பாளர் மக்களை மறைந்து உள்ளே இருக்குமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் அது நடக்கவில்லை. சுய பாதுகாப்பு உணர்வுக்கு மாறாக என்ன நடக்கிறது என்பதை காண மக்கள் தங்கள் கூரைகளில் ஏறி வேடிக்கை பார்க்க தொடங்கிவிட்டனர். அதன் விளைவாக எதிர்காலத்தில் போர் ஏற்பட்டால் மக்களை கட்டுப்படுத்துவதற்கான தேவை உணரப்பட்டது. ஆதம்பூர் மேலே உள்ள வானம் வரும் எரிபொருட்களால் ஒளிந்தது. ஆதம்பூரில் இருந்து இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்பாட்டில் இருந்தன. பாகிஸ்தானின் தாக்குதல்களுக்கும் வட இந்தியாவின் பிற பகுதிகளுக்கும் இடையில் ஆதம்பூர் விமானப்படை தளம் ஒரு அசைக்க முடியாத சுவரை உருவாக்கியது. விமானப்படை தளத்திற்கு அருகில் உள்ள சோமு என்ற பெயருடைய கிராமத்தில் வசிக்கும் ரஜத், நாங்கள் எங்கள் கூரைகளில் அமர்ந்திருந்தோம். அது தீபாவளி போல இருந்தது. இரவு பாகிஸ்தானின் ஆளற்ற விமானங்களின் முதல் அலை விமானங்கள் ஆதம்பூரின் வான் பகுதிக்கு சென்ற போது அவை பெரும்பாலும் நிராயுத பாணிகளாக இருந்தன. அதாவது அவை வெடிப்பொருட்கள் ஏற்றப்பட்ட விமானங்களாக இருக்கவில்லை. இவை இந்திய வான் பாதுகாப்பு சாதனங்களில் ஏவுகணைகளை ஏவ வைப்பதை நோக்கமாக கொண்டவை. அத்துடன் அந்த உளவு விமானங்கள் இந்தியாவின் வான் பாதுகாப்பு சொத்துக்கள் பற்றிய தகவல்களை சேகரிப்பதையும் நோக்கமாக கொண்டிருந்தன. ஆதம்பூரில் இந்திய விமானப்படையால் பயன்படுத்தப்பட்ட முதல் அடுக்கு வான் பாதுகாப்பில் மேம்படுத்தப்பட்ட L-70 துப்பாக்கிகள், ZSU-23 சில்கா, மேன்பேட்ஸ் மற்றும் இயக்கவியல் மற்றும் இயக்கமற்ற எதிர் ஆளற்ற விமான அமைப்புகள், அதாவது CUAS ஆகியவை
குறுகிய தூரங்களில் குறைந்த உயர் ஆளற்ற விமான இலக்குகளை அளிக்க தொடங்கின. இரண்டாவது அடுக்கு வான் பாதுகாப்பில் பிராந்தியம் முழுவதும் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் அணைகள் போன்ற மூலோபாய நிறுவல்களை பாதுகாக்க ஸ்பைடர், OSC, AK மற்றும் பெச்சோரா போன்ற குறுகிய தூர வீச்சுள்ள வான் ஏவுகணை அமைப்புகள் இயங்க தொடங்கின. நடுத்தர அடுக்கில் இந்தோ இஸ்ரேலிய பராக் 8 போன்ற நடுத்தர தூர சாம்கள் மற்றும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு ஆகியவை இயங்கின. அவை அதிக தொலைதூர அச்சுறுத்தல்களை கையாள முடியும். வெளிப்புற அடுக்கு ரஷ்ய தயாரிப்பு S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தால் ஆனது. ஆதம்பூர் விமான தளம் இந்த ரஷ்ய தயாரிப்பு S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தின் தாயகமாக இருந்து வருகிறது. அன்றைய இரவில் பாகிஸ்தானில் இருந்து ஏவப்பட்ட பெரும்பாலான வான் இலக்குகள் தரையிலிருந்து சுட்டு வீழ்த்தப்பட்டன. மே 8ஆம் தேதி இரவு ஆதம்பூரில் ஒப்பீட்டளவில் அமைதியாக இருந்தது. வடக்கே லே முதல் மேற்கே சர்க்ரீக் வரை 36 இடங்களில் பாகிஸ்தான் 300 தொடக்கம் 400 ஆளற்ற விமானங்களை ஏவியது. ராணுவம் மற்றும் பொதுமக்கள் நிறுவல்கள் உட்பட சுமார் 36 இடங்கள் தாக்குதல் முனையில் இருந்தன. வலிமை மிக்க S-400 உட்பட இந்திய வான் பாதுகாப்பு படைகள் அனைத்து முன்னேற்றங்களையும் முறியடிக்க முடிந்தது. கிருஷ்ண பகவானின் தெய்வீக ஆயுதமான சுதர்சன் என்பதின் பெயரால் இந்தியா S-400 அமைப்பை சுதர்சன் என்று பெயரிட்டுள்ளது. கிருஷ்ண பகவானின் சுதர்சன ஏவப்பட்டால் எதிரியை அழிப்பது உறுதி என்ற இந்து மத நம்பிக்கை உள்ளது. ஆதம்பூரில் இரவுகள் பயங்கரத்தால் நிரம்பியிருந்தாலும் பகலில் மக்கள் தமது வாழ்க்கையினை சாதாரணமாகவே நடத்தினார்கள். காலையில் பாகிஸ்தானால் ஏவப்பட்ட பல சீன PL-15E நீண்ட தூர வான் ஏவுகணைகள் மீட்கப்பட்டதாக சமூக ஊடகங்கள் செய்திகளால் பரபரப்பாகின. இவற்றில் ஒன்று ஆதம்பூரிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹோஷியாபூரில் கண்டுபிடிக்கப்பட்டது. S-400 அமைப்பு பாகிஸ்தான் விமானிகளை தாழ்வாக பறக்க கட்டாயப்படுத்தியது. ஆதம்பூரில் எந்த ஒரு விமானமும் சுட்டு வீழ்த்தப்படவில்லை. வெடிக்காத சீன PL-15 ஏவுகணை ஆதம்பூரில் தரையில் கண்டெடுக்கப்பட்டது. பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய விமானப்படை பாகிஸ்தானின் சீனா வழங்கிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை தவிர்த்து சென்று தாக்கியது. இந்த பணியை வரும் 23 நிமிடங்களில் முடித்து இந்தியாவின் தொழில்நுட்ப நுண்ணறிவை நிரூபித்தது. மே 9ஆம் தேதி கடந்த தினங்களை விட மிக நீண்ட இரவு வந்தது. நள்ளிரவுக்கு பின்னர் விமான தாக்குதல் சைரன் ஒலித்தது. ஆதம்பூர் மீது ஆளற்ற விமானங்கள், ஏவுகணைகள் மற்றும் மிதக்கும் வெடிமருந்துகளின் அலைகள் வீசப்பட்டன. ஆதம்பூர் முற்றுகையிடப்பட்டதாக தோன்றியது. விமானப்படை தளத்தில் இருந்த துருப்புகள் தங்கள் வேலைகளை செய்து கொண்டிருந்தனர். இரவு முழுவதும் உரத்த வெடிச்சத்தங்களும் ஆளற்ற விமானங்களின் சத்தமும் கேட்டன. ஆதம்பூர் மக்கள் சூரிய உதயத்திற்காக காத்திருந்தனர். காலை 6 மணிக்கு சூரிய உதயம் நடந்தது. திடீரென்று அக்கக் துப்பாக்கிகள், அதாவது விமான எதிர்ப்பு துப்பாக்கிகள் வெடிக்கும் சத்தங்கள் கேட்டன. பின்னர் ஒரு உரத்த வெடிப்பு நிகழ்ந்தது. வீடுகளின் ஜன்னல்கள் உடைத்தது. அந்த நேரத்தில் அது ஒரு குண்டு அல்லது ஒரு SSM ஏவுகணை ஆதம்பூரை தாக்கியதாக தோன்றியது. திடீரென்று பகல் நேரத்தின் இயல்பும் போய்விட்டது. விரைவாக அடுத்தடுத்து இரண்டாவது உரத்து வெடிப்பு ஏற்பட்டது. இது இந்தியாவின் பொறுமையை உடைத்தது. இந்தியா தனது பிரம்மாஸ்திரத்தை ஏவியது. சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை பிரம்மோஸை பாகிஸ்தானின் 11 விமான தளங்களை குறிவைத்து ஏவியது. ஆதம்பூர் விமானப்படை தளத்தை தாக்கியதாக கூறி பாகிஸ்தான் ஒரு சீரற்ற பள்ளத்தாக்கின் புகைப்படத்தை காட்டி வரும் நிலையில் தடுக்க முடியாத பிரம்மோஸ் ஏவுகணையால் ஏற்பட்ட சேதத்தை செயற்கைக்கோள் படங்களில் காணலாம்.